ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஸ்மால் பேட்ச் ப்ரௌனி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ப்ரௌனினா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த ரெசிபியை பண்ணும்போது நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. 45 கிராம்ஸ் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பட்டரை மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஸ்லோவாக மெல்ட் ஆகிட்டே இருக்கும் போது ஓரளவுக்கு லைக் அரவுண்ட் ஒரு 50% பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப மினிமல் குவான்டிட்டியில் இருக்கிறனால கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு மட்டுமே இதை மெல்ட் பண்ணுங்கள். இப்போது டார்க் சாக்லேட் 75 கிராம்ஸ் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் காஃபி பவுடரும் இதோட ஆட் பண்ணி சாக்லேட் மெல்ட் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் லோ ஃப்ளேமில் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இஃப் பாசிபிள் ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் ஃப்ளேமை இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 35 கிராம்ஸ் ப்ரௌன் சுகரும் 35 கிராம்ஸ் ஒயிட் சுகரும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேமை இந்த ஸ்டேஜில் வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ இது லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு எக் ஆட் பண்ணி அதையும் நல்லா இந்த மாதிரி விஸ்க் பண்ணுங்க. இது எக்ஸாக்ட்லி ஒரு 1 மினிட் விஸ்க் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எக் விஸ்க் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மைதா ஒரு 50 கிராம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கூடவே டார்க் கொக்கோ பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு லம்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி அந்த வெட் மிக்சரோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அகெயின் ஒரு விஸ்கை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்டிர் பண்ணிங்க அப்படின்னா லம்ஸ் இல்லாமல் அது அழகாக மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ட்ரை ஃப்ளார் சைடில் எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் அது ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கடைசியாக ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கீழே சைடில் பாட்டமில் எல்லாம் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி 6 இன்ச் ரவுண்ட் பேன் எடுத்திருக்கேன். நீங்களும் 6 இன்ச் ஸ்கொயர் பேன் வேணாலும் எடுத்துக்கலாம். அது லைனர் எல்லாம் போட்டு செட் பண்ணதுக்கப்புறமா பேட்டரை இதோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக 2 டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகிடும். இப்போது மேலே டாப்பிங்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ப்ரீ ஹீட்டட் அவனில் 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் போல் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக தின் க்ரஸ்ட்டும் ஃபார்ம் ஆகிருக்கும். ப்ரௌனியோட கன்சிஸ்டன்சியும் பக்காவாக இருக்குங்க. இதை எடுத்து 20 to 25 மினிட்ஸ் போல் ரூம் டெம்பரேச்சரில் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் அழகாக நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை நைஃபோ வச்சு அழகாக நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ப்ரௌனி கட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் நைஃபை விட ஸ்பேச்சுலா பர்ஃபெக்டாக கட் பண்ணுங்க. ஸோ நான் எப்போவும் ஸ்பேச்சுலா வச்சு தான் கட் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு எது இஷ்டமாக இருக்கோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லாமே மினிமலாக தான் நம்ம இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பயப்படாமல் வேஸ்ட் ஆகுமேன்னு யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது பேக்கிங் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.